ஜனரஞ்சமாக குடும்பமாக ஒரு படம் வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் பொழப்பு இல்லை. ஸோ லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். படம் யோசிக்காம இப்படி நடந்தா எப்படி இருக்கணும். இப்போ நாம எங்க ஆடிக்கிட்டு இருக்கோம்னா ஜாலியோ ஜிம்கானா படம் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக சீசா ஆடிக்கிட்டே சொல்லுவோமா? கரெக்டாக வாய்ஸ் கேட்குதா? டைகர் கா ஹுக்கும். ஜாலியோ ஜிம்கானா ஜாலியாக ஆடிக்கிட்டே ரிவ்யூ பண்ணலாமான்னு தோணுது. உண்மையிலே நம்ம எம்ஆர் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குதுன்னு நம்புகிறேன். ஜாலியாக ஜிம்கானா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர் பார்த்து தான் வந்தேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து நம்ம மகளிர் மட்டும் படத்தில் நம்ம ரேவதி சரண்யா அவங்கெல்லாம் அந்த நம்ம நாகேஷ் சாரோட பாடியை வச்சு சுற்றுவாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட சீன் செம ஃபன்னாக இருக்கும்ல. ஸோ அது பார்த்து ஓகே ஃபன்னாக இருக்குது போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் யூஷுவல் பிரபுதேவா நம்ம மாஸ்டரோட ஆக்டிங் எப்போயுமே நல்லா அந்த கூலாக இருக்கும். பிரதீப் ரங்கநாதன்லாம் அவர்கிட்ட வந்து ஆட்டையை போட்டிருப்பாப்புல அந்த ரியாக்ஷன்லாம். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க வந்தேன். உண்மையிலே சக்தி சிதம்பரம் சாரோட படம் வந்து இந்த சண்டை படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சுந்தர் சி விவேக் நடிச்சிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரி பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டில் வியாபாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இன்னொன்று நம்ம ஃபேஸ்புக் நம்பர் காக்கா குமார் தலைவர் வந்து பிளாக் படம் மூலமாக நமக்கு ஃப்ரெண்டாகிறாப்புல. ஸோ அவருமே போஸ்ட் போட்டுங்க நான் அதில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே, 3 படம் வந்திருக்கு. நிறங்கள் 3, ஜீப்ரா, இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கு. பட்டு நமக்கு கொஞ்சம் போகலாம் எப்படி போகலான்னு சொல்லும்போது அந்த படங்கள் மேலே டக்குனு ஏன்னா ஒரு த்ரில்லர் சீரீஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆகும்னா நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தமிழ் படங்கள் என்ன வந்தாலுமே டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மலையாள படத்தை ஓட்டிட்டுலேருந்து தூக்கிட்டு பார்த்துட்டு யாராவது தூக்கிட்டு வந்து ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது, த்ரில்லர் செம்மையாக இருக்குது, இந்த படத்தை வந்து பார்க்க மிஸ் பண்ணாதீங்க அது இதுன்னு சொல்லி தமிழ் படங்களை மட்டம் தட்டுறதுனால நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மலையாள படங்கள்லாம் ஏன்னா நீங்கள் தேட்டர் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க பாவிகளான்னு சொல்ல தோணும். கண்டிப்பாக அவங்களும் உண்மையிலே அந்த படம் மலையாளத்தில் வந்தப்போ அவங்க தேட்டருக்கு போவாங்கலாம் மாட்டாங்க, அவங்க வேறு வேலை இல்லை பொழப்பு இல்லை. ஸோ அந்த டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒரு படம் சிக்கியிருக்கும், அந்த படத்தை பார்த்துட்டு ஆகா ஓகே நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அந்த படம் வந்தளவு இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஜாலியாக ஜிம்கானா எப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே லாஃப்டர் இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். பிரபுதேவோட மாஸ்டரோட அந்த ஆக்டிங் தாங்க கிட்டத்தட்ட நாகேஷ் சார் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் மட்டும் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இவர் வந்து படம் ஃபுல்லாக பண்ணுறாப்புல. அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய சவால் சேலஞ்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த சேலஞ்சு எந்தளவுக்கு காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% காப்பாற்றிருக்காப்புல. குறிப்பாக மாஸ்டரோட ஆக்டிங், அதாவது மெட்டி ஒலி அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிப்பீங்க ஆனால் ஒருத்தர் செத்த மாதிரியே நடிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீன் சீக்வன்ஸ் அவ்வளோ ஷூட்டிங் ஃபுல் டே போகும்போதும் ஒரு செத்த மாதிரியே படுத்துருக்கிறது அப்படி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் செத்த மனுஷன் நடக்கணும், ஓடணும், தாவணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை. அந்த சேலஞ்சஸை படத்தில் காப்பாற்றிருக்காங்க. காமெடி வந்து நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸை நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேடம் கால் பண்ணுறாங்க, வந்துட்டாங்க போல். படத்தில் மியூசிக் யாருன்னு தெரில, கிடைச்ச கேப்பில் பண்ணுறாங்கன்னா கூகுள்லாம் சர்ச் பண்ணி யார் மியூசிக் யார் என்னெல்லாம் பார்க்கல, எடிட்டிங்லாம் பார்க்கல. மியூசிக் நல்லா இருந்துச்சு, அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. அந்த எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு சேசிங் சீனுக்கு ஒரு பெப்பப்பாக ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. அந்த சேசிங்கே அழகாக வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பெப்பப்பான ஒரு மியூசிக் போட்டிருக்காப்புல, பிஜிஎம் போட்டிருக்காப்புல. மியூசிக் டேரக்டர் யாருன்னு தெரியலை, உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. பாடல்கள் கூட லிரிக்ஸு சக்தி சிதம்பரம் எழுதியிருக்காரு, நல்லா காமெடியாக எழுதியிருக்காரு. அதில் என்ன ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் லிரிக்ஸ்லேயே ஆடு செத்தா மட்டன் 1000 ரூபா, கோழி செத்தா சிக்கன் 500 ரூபா, ஃபிஷ்ஷு செத்தா மீன் 300 ரூபா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் வந்து கிலோ 200 ரூபா தான், 220 ரூபா தான். அவர் சரியாக ரிசர்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். படம் ஆரம்பிக்கும் போதே அது மட்டும் கிடையாது, படம் முழுக்க லாஜிக் மிஸ்டேக் நிறையா கிடைக்குது. பட் படம் ஆரம்பிக்கும் போதே அவரே வாய்ஸ் ஓவர் சொல்லிடுறாப்புல, இந்த படம் முழுக்க கற்பனை, சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு படம் பார்க்காதீங்க, ரிலாக்ஸாக பாருங்கள், ஜாலியாக பாருங்கள் அப்படின்னு. வழக்கமில்ல ஆஸ் யூஷுவல் நானுமே கரெக்டாக படம் ஒரு 2 நிமிஷம் கூட தேட்டருக்கு வந்தேன். ஸோ படத்துக்குள்ளே நம்மளால் போக முடிஞ்சா அப்படின்னா கனெக்ட் ஆச்சு, உண்மையிலே கனெக்ட் ஆச்சு.
எனக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து படத்தில் என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னா, என்னால் நிறைய சீன்களுக்கு வந்து வயிறு வலிக்க சிரிக்க முடியல. ஆனால் என் பக்கத்தில் ஒரு மனுஷன் உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சாப்புல. எனக்கு வந்து புரியலை, அவன் சிரித்ததை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஸோ ஒருவேளை டக்கு நமக்கு தான் கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு. அவருக்கு வந்து அப்படி ஒரு 55 வயசு இருக்கும் அந்த அண்ணனுக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ இந்த படம் நிறைய பஞ்ச் டைலாக்குகள், அந்த போர்வை வர டைலாக்குகள், அந்த தானாவான டைலாக்குகள், கேரக்டர் நிறைய இருக்குது. யோகி பாபு வேற யார், அதான் நம்ம ஆதவன், அப்புறம் லாலு, சரி லாலில் வரல, அது நிறைய கேரக்டருங்க. பட் நான் அர்ஜென்ட்டாக இப்போ உட்காந்த இடத்துலேருந்து போடுறதுனால அந்த கேரக்டர் போய் சொல்ல முடியல, அவங்க ஒரிஜினல் நேம் தெரில. பட் ஆனால் அந்த ரவுடியாக வர்றாள், அந்த பொட்டு பவானி, அந்த சிங்கர் பவானி, அப்புறம் அக்கா தங்கச்சிங்க 3 பேர், அம்மா. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக காலத்துக்கு கீழே எம்ஆர் தேட்டர் இருக்குது பக்கத்தில் பார்க்கில். ஸோ படத்தில் கேரக்டர் நிறையா இருக்குது, அந்த கேரக்டர் டைலாக்குகள் நிறையா இருக்குது. ஏன்னா படத்தில் பிரபுதேவா மாஸ்டர் பேச போகிறது கிடையாது, ஏன்னா அவர் செத்த போனோம் அப்படின்ற பட்சத்தில் சுற்றி கேரக்டர்கள் பேசுகிற டைலாக்குகள் எந்தளவுக்கு எடுக்கணும் அப்படின்றத மெனக்கெட்டுருக்காங்க. நிறைய போர்வையாக வர டைலாக்குகள்லாம் செம்மையாக மெனக்கெட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நிறையா சீன்ஸில் வந்து என்னால் ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிக்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக என்ட்ரி சீன், யோகி பாபுடைய என்ட்ரி சீனில் வந்து இந்த பையன் கத்தும்போது என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். என்ன சொல்கிறது, டேய் ஏன்டா கத்துற அப்படின்னு இவர் கத்துவாரா. கத்தும்போது அதாவது இவர் வந்து அந்த பையனை சொல்லும்போது கத்துவார். அப்போ ஆடியன்ஸ்க்கு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி யோகி டேய் ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுக்கு விழுந்து சிரிச்சாங்க. ஃபஸ்ட்டு சீன் அது. ஏன்னா இவர் கத்துனது யோகி பாபு இன்ட்ரோக்காக, ஆனால் யோகி பாபு டேய் ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லும்போது பா வெடிச்சிருச்சுங்க. அது அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி படம் முழுக்க கொண்டு போக ட்ரை பண்ணி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகி கிளைமேக்ஸில் ரொம்பவே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. கிளைமேக்ஸில் குறிப்பாக நான் அதாவது நீங்கள் சப்போஸ் தேட்டருக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஸை நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜனரஞ்சகமான, லாஸ்ட்டாக பார்த்த ஜனரஞ்சகமான படம்னா சுந்தர் சியோட படம் காஃபி வித் காதல். பட் ஆஸ் யூஸ்வல் லவ் டுடேக்காக இந்த படத்தை டம்மியாக்கி போட வரல. பட் அந்த படம் நான் 2 தேட்டரில் என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த ஆங்கிளில் இந்த படம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் கொடுத்த 110 ரூபா, பைக் பார்க்கிங் 20 ரூபா, தனியாக சேர்த்து பார்த்தா ஒரு 60 ரூபாந்து 70 ரூபா ஒருத்துன்னு சொல்லுவோம். 2.5 hours 2 hours 20 minutes நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக போச்சு. ஜாலியாக ஜிம்கானா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். மொக்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ண அந்த சேலஞ்சஸை செம்மையாக ஒர்க் அவுட் பண்ண விதம் தான். அதையும் கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறது, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல, என்னடா செத்த பணத்தை வச்சு இப்படியே பண்ணுறாங்க, பட் கிளைமேக்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ பேர் துரத்துறாங்க இல்லை. ஏதாவது வழக்கமான ஒரு சேசிங் சீன், காமெடி இந்த மாதிரி எனக்கு நம்ம டிவி கஜேந்திரன் சார், இந்த பட்ஜெட் பத்மநாபன், விரலுக்கேற்ற வீக்கம், சுந்தர்சி படங்கள், உள்ளத்தள்ளி இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ப்ளஸ்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அதோட ஒரு இன்னோவேஷனாக சில விஷயங்கள் வந்து சக்தி சிதம்பரமா இப்படியா. ஏன்னா இந்த நான் கேள்வி கேட்டிருக்கேன் கோட் படத்தோட ரிவ்யூவில். இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி க்ளோனிங் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம், அதாவது க்ளோனிங் வச்சு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த படம் வேறு ஒன்றுமே இல்லை, வியாபாரி தான். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அப்போயுமே அந்த படத்தை மொக்கன்னு தான் சொன்னானுங்க. ஆக்சுவலாக ஜனரஞ்சமாக குடும்பமாக ஒரு படம் வந்து எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதே மாதிரியான ஒரு சீன் சீக்வன்ஸ் அதை நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிடும். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தில் இருக்குது. அதை கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் பண்ண விதம் இருக்குல்ல, அதாவது நம்மளை வேறு மாதிரி காட்டி கிளைமேக்ஸில் இன்னொன்று காட்டுறது இருக்குல்ல, அது அந்த படத்தோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலான ட்விஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னா, இந்த வாரம் நான் மற்ற படங்கள் பார்க்கல. ஸோ இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னா 110 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபா 70 ரூபா ஒர்த்துன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த ஒர்த்து நீங்கள் குடும்பத்தோட ஜாலியாக குழந்தைங்களோட வந்து என்ன சொல்கிறது, உங்களால்
நான் சொன்ன அந்த பழைய விரலுக்கேற்ற விக்கம், பட்ஜெட் பத்மநாபன், டிவி கஜேந்திர சாரோட படங்கள், சுந்தர்சியோட படங்கள், அந்த மாதிரியான ஃபேமிலி கமர்ஷியல் ஒரு லாஃப்ட் ட்ரை பண்ணுற ஒரு படம், வியாபாரி மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடிடியில் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. ஆனால் அந்த ஒன் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8 சீனாச்சும் குறைஞ்சபட்சம் 7-8 சீன் நல்லா விழுந்து சரிக்கலாம். பட் த்ரூ அவுட் படங்களில் வந்து அது ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா படம் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. பட் அதெல்லாம் பார்த்தோம்னா அது 2 மணி நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாது. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப அடிக்கிட்டு இருக்கேன், மேடம் வந்துட்டாங்க. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காமல் சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ரபரோட நம்ம ஓடேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிஞ்சு விடுங்க. 100% எனக்கும் ஸ்கிரிப்ட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம், பேசினதே இல்லை. நான் பேசுகிற மொக்கையாக இருக்கா அப்படின்னா சொல்லுங்களேன், என்ன திருத்தணும் எப்படிலாம் பேசணுங்க. நான் அடைமொழி பஞ்சு எல்லாருக்கெலாம் பேசணும்னு ஆசை, பட் ப்ரிப்பரேஷன்லாம் சும்மா மொக்கையாக வாய்ப்பு வந்து அடிச்சு விட்டுருக்கேன். ஸோ டு பி ஃப்ராங்க், நீங்கள் உங்கள் மனசில் பட்டால் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் 1700 வீடியோவே நான் மொக்கையாக போகிறேன், அதை பண்ண இங்கே சொல்லிக்கிறேன். சும்மா போகிற போக்கில் மொக்கையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ 100% காதெல்லாம் பாய். எஸ், சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் வச்சுருக்க காக்கா குமார் அவர்கள் வந்து ஒரு 4 சீன் வந்திருக்காரு. அந்த 4 சீன் வந்தாலும் நம்மளை ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை ஞாபகப்படுத்தி சிரிக்க வச்சுருக்காரு. அதை நான் சொல்ல மிஸ் பண்ணேன்.